ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான மே மாதமானது எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்குது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய டீட்டெயில்டான விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குங்க. கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த பதிவில் நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது, என்ன மாதிரி இந்த மே மாதத்தை நீங்கள் எளிமையாக கடந்து வரணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்கு இந்த மே மாதம் ரொம்ப அருமையான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது நாள் வரைக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சிக்கலை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்த கேது பகவான் இப்போது பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். ஸோ உங்களுக்கு இனி எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா இது வரைக்குமே உங்களுக்கு தடைகளை கொடுத்துட்டு இருந்த அவர் இப்போ விலகி நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறாரு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி புதுவிதமான நல்ல வாய்ப்புகளும் வரும். ஸோ இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம், தொழில் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் சிறப்பாக இருக்க போகுது. ரொம்ப வித்தியாசமான பலன்களை பார்க்க போகிறீங்க. சொல்லப்போனால் தொழில் விருத்தி அடையிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கன்னிராசி நேயர்கள்லாம் துணிந்து செயல்படுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப ரீதியாக இந்த டைமில் உங்களுக்கு பண வரவுகளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாகவே இருக்குங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் நிலவிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே கூட அது எல்லாமே விலகி உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்க போகுது. ஸோ நன்மைகள் அதிகளவு நடைபெறக்கூடிய ஒரு அட்டகாசமான மாதத்தில் தான் நீங்கள் இப்போ இறங்கியிருக்கீங்க. பண வரவுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு பண வரவு இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு நிறைய நன்மைகளானது பிறக்கும். கண்டிப்பாக இந்த டைமில் இது வரைக்கும் கிடைக்காத குலதெய்வத்தினுடைய அருளும் கூட கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. சமூகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெயர், புகழ், பெருமை எல்லாமே இன்னுமே அதிகரிக்க போகுது. முன்னாடி ஒரு மடங்கு உங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிட்ருக்கு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்க போகுதுங்க. எல்லாமே உங்களோட குலதெய்வத்தினுடைய ஆசை தான். ஸோ கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்திட்ட பிரார்த்தனையாக வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குலதெய்வத்தினுடைய பெயரை 3 முறை டைப் செய்யுங்க. ஏன்னா எல்லா கடவுள்களை விட ஆசைகள் கிடைக்கிறத விட குலதெய்வத்தினுடைய ஆசை கிடைக்கிறது தான் ரொம்ப முக்கியமானதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க சூழ்நிலையில் தான் கன்னிராசி நேயர்கள் இப்போ இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாமே நீங்கள் போகுது. உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்க போகுது. சொல்லப்போனால் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்றது எல்லாமே வெற்றிகள் தாங்க. வெற்றி வாய்ப்புகள் அதிக அளவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது. அதிக அளவு இந்த டைமில் நீங்கள் இனிப்புகளை சாப்பிடுவதற்குரிய அமைப்புகள் இருக்குது. அதாவது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும். இதன் மூலமாக உங்களுடைய சந்தோஷத்தை பரிமாறிக்கிறதுக்கு இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்குது. அந்த அளவுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. சுபகாரியங்கள் தான் நடக்க போகுது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க போகுது. இப்படி ஒவ்வொரு விதமான நன்மைகளையும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நல்ல விஷயம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் இனிப்பு எடுக்கிறது அவசியமானது. உங்களுடைய சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த இனிப்புகளை நீங்கள் பரிமாற போகிறீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். 2, 4 ஆகிய இடங்களுக்கு குருவினுடைய பார்வையும் கூட கிடைக்குதுங்க. ஸோ சிறப்பான ஒரு பலன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லணும். காரியங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி இது வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் கூட நடக்காமல் இருந்திருந்தாலுமே இனி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் தைரியமாகவே இருங்க. மேலும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள்லாம் எதிர்பார்த்த மாறுதல்களை கண்டிப்பாக இந்த டைம் கொடுக்க போகுதுங்க. அதாவது வீடு, கல்வி, தொழில் இப்படி எல்லாத்துலேயுமே நீங்கள் எதிர்பார்த்த மாறுதல்களை நீங்கள் கண்டிப்பாக அடைய போகிறீங்க. கூடவே கன்னிராசி நேயர்களுக்கு 4ஆம் இடம் வேற வலுப்பெற போகுதுங்க. ஸோ 4ஆம் இடம் வலுப்பெறதுனால வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ பழைய வண்டி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொடுத்துட்டு புதுசாக வாங்குவீங்க. இல்லைனா புதுசாக இஎம்ஐ கூட நீங்கள் ஏதாவது வாகனங்கள் வாங்க முடியும்.
வண்டி வாகனத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது போல் நல்ல டைமிங்கில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். நிலம், வீடு, ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூட உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ கட்டாயமாக இந்த டைமில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதாக தாங்க இருக்க போகுது. கவலைப்படாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இந்த டைமில் உங்களுக்கு சுப செலவுகள் நிச்சயமாக வந்து இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சுப செலவுகளானது இருக்கும். ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய சோம்பல்கள் எல்லாமே வந்து நீங்கி நிம்மதியான ஒரு ஓய்வை நீங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து இருக்க போகுது. இது நாள் வரைக்குமே ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அதற்காக நீங்கள் மருந்து மாத்திரைகள் வந்து சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் அதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சொத்துக்களில் கூட இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து விலக போகுதுங்க. ஸோ இந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலகி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சமூகத்தில் மதிப்பு, மரியாதை எல்லாமே உங்களுக்கு வந்து உயரப்போகுது. கடந்த காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து வெளிவர போகிறீங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அதே நடக்கும் பொழுது இன்னும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ கட்டாயமாக கன்னிராசி நேயர்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக தாங்க நடக்க போகுது. பல பிரச்சனைகளில் இருந்து இப்போ நீங்கள் வெளிவருவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதனால் வரைக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. குறிப்பாக நண்பர்களால் மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நண்பர்களுடைய உதவிகளோடு நீங்கள் ஒவ்வொரு காரியமும் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் உச்சம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது தாங்க. ஸோ இந்த மே மாதத்தில் 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறாங்க. ஸோ குடும்பத்தோடு நீங்கள் வெளியில் பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மகிழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கல்வியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். போட்டித் தேர்வுகள்லையும் வெற்றி பெறுவதற்குரிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ கவலையப்படாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் நமக்கு பதவி உயர்வு கிடைக்குமா, ஊதிய உயர்வு கிடைக்குமா அப்படின்லாம் நீங்கள் வந்து ஏங்கவே தேவையில்லை. ஏன்னா உங்களை தேடி வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகுது. ஸோ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த அதிர்ஷ்டத்தினுடைய முழு பலன்களையும் அடைவதற்கு கன்னிராசி நேயர்கள் தான் ஒரு ஆப்டான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மே மாதம் உங்களுக்குன்னு வந்து பிறந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் தாங்க. மேலும் இந்த மே மாதம் கன்னிராசி நேயர்களுடைய ஆளுமை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுவும் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆசிரியர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவங்க, வழக்கறிஞர்கள், பால் உற்பத்தி செய்யக்கூடியவங்க, இப்படி ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களுமே நல்ல ஒரு உயர்வுகளை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய ஆளுமை திறன் நல்லா வந்து வெளிப்படும். ஸோ அதனால் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தான் காத்துட்டு இருக்குது. இருந்தாலுமே அம்மா, அப்பா, கணவர், மூத்த மகன் இவங்களுடைய ஆரோக்கியத்திலலாம் நீங்கள் ஒரு கண் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களுடைய உடல்நலத்தில் நீங்கள் நிச்சயமாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும். தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் அதீத கவனம் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு வந்து அஃபெக்ட் ஆகலாம், நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு பார்த்தீங்கன்னா விவாதம் செய்கிறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். விளையாட்டாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் தான் பிரச்சனைகளை போய் முடிவடையும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு விவாதங்களை வந்து தவிர்த்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க. ஒரு பிரச்சனை அந்த இடத்துல ஏற்பட போகுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 2 பேருமே வந்து விட்டு கொடுத்துக்கோங்க. கன்னிராசி உடைய ஆண்கள் வந்து உங்களுக்கு கணவராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி பிடிவாதமாக வந்து பேச வேண்டாம். அதே போல் மனைவி இருக்காங்க அப்படின்னா ஆண்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தாலுமே கூட மே மாதத்தினுடைய 2ஆம் வாரத்துக்கு அப்புறமா இன்னுமே வந்து நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதுவும் உங்களுடைய வார்த்தைகள்லாம் நிச்சயமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். ஞாபகம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் ஞாபக மறதி தான் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஞாபக மறதியால் பல பிரச்சனைகள் வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் விரைய செலவுகளும் வந்து வேறு இருக்குது. ஸோ மே மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறமா கட்டாயமாக நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். அது இல்லாமல் தேவையில்லாத நட்புகளை எல்லாம் இந்த டைமில் வந்து தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வயதானவர்கள் இருக்காங்க அப்படின்னா அதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக தான் இருக்கணும். அவங்கக்கிட்டலாம் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. சொல்லப்போனால் இந்த மே மாதத்தினுடைய 2ஆம் பாதிக்கு அப்புறமா கன்னிராசி நேயர்கள் வந்து அமைதியாக வந்து இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நிதானமாக இருங்க.
நிதானத்தை கைவிட்றாதீங்க. தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வம் மற்றும் லக்ஷ்மியினுடைய வழிபாடுகள் செய்துட்டு வருவது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். கட்டாயமாக இதை மட்டும் செய்துக்கோங்க. இந்த பதிவில் கன்னிராசி நேயர்களுக்கு மே மாதம் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெளிமீது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.